ரவி சுப்பிரமணியம் ஐயா பேச போகிறாங்க. பன்முக ஆளுமை திறன் கொண்டவர். அவர் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு ஆவணப்பட குறும்பட இயக்குனர், இசைக்கலைஞர், நாடக மற்றும் திரைக்கலைஞர். 7 கவிதை தொகுப்புகள், 5 கட்டுரை நூல்கள், 4 தொகுப்பு நூல்கள், ஒரு பதிப்பு நூல் அப்படின்னு 17 நூல்களை அவர் இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமியின் ஆலோசனை குழு உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். இப்போ சரஸ்வதி சம்மான் தேர்வு குழுலையும் சார் உறுப்பினர். எல்லாரும் அமைதி காக்கும்படி தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம். ஒரு சிறப்பு விருந்தினர் பேச போறாரு. எல்லாரும் தயவு செஞ்சு அமைதி காக்கணும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு இலக்கிய ஆளுமை, மத்திய அரசோட 65வது தேசிய திரைப்பட விருதுகளோட தேர்வுக்குழு நடுவர், நூற்றுக்கணக்கான ஆவணப்படங்களை இயக்கியிருக்கிறார். இந்திரா பார்த்தசாரதி, மா அரங்கநாதன், ஜெயகாந்தன், TN ராமச்சந்திரன், திலோக சீதாராம், இயக்குனர் K பாலச்சந்தர், இப்படி பல முக்கியமான இலக்கிய தமிழ் ஆளுமைகளை பற்றி ஆவணப்படம் இயக்கியவர் அவர். மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக தாமரை அப்படிங்கிற குறும்படத்தை இயக்கி வெளியிட்டுள்ளார். 2017 வெளியான டூலெட் அப்படிங்கிற படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமாகி இப்ப நிறைய குறும்படங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் நடிச்சுட்டு வராரு. அவரோட ஒரு பெரிய படம் செப்டம்பர் மாதம் வெளியாக இருக்கு. தமிழக அரசு பரிசு, நியூஜெர்சி தமிழ் சங்க விருது, தஞ்சை பிரகாஷ் கவிதை விருது, கவிதைக்கான சர்வதேச கயல் விருது, இப்படி பல விருதுகளை தன்னோட இலக்கிய பணிக்காக பெற்றிருக்காங்க. இவரை பற்றி பர்சனலாக சொல்லணும்னா, ஒரு சக மனிதனை இன்னொரு மனிதன் வசீகரிக்கக்கூடிய, கவரக்கூடிய, மனதை வருடக்கூடிய அனைத்து பண்புகளும் அவர்கிட்ட இருக்கு. அருமையாக அவர் ஒரு கவிதை சொல்லக்கூடியவர், அவர் ஒரு கவி, ஒரு இசை வித்தகர், நட்புணர்வோடு பழகக்கூடியவர், மற்றவர்களோட பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனையாக எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி முன்னாடி கண்ணன் சார் கூட சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு மாடர்ன் டே ராபின் ஹுட்னு. உண்மையிலேயே அதுதான் அவருக்கான சரியான வார்த்தை பொருத்தம். பர்சனலி காதுகள் அப்படிங்கிற திரு MEV அவர்களோட புக்கை கொடுத்து தீவிர இலக்கிய தமிழ் வாசிப்பு நோக்கி என்னோட கண்களை திறந்து வைத்தவர் திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கிற சக்தீஸ்வரன், SP காந்தன், சற்றைக்கு முன்னதாக மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற நண்பர் கண்ணன், இந்த விழாவினுடைய கதாநாயகர் தண்டபாணி, நன்றி உரை வழங்க இருக்கிற பத்மாவதி, தம்பி ராம்ஜி, நிர்குணம் கிராமத்தைச் சேர்ந்த நண்பர்கள், தண்டபாணியினுடைய உறவினர்கள், தூர்தர்ஷனை சார்ந்த மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர் நண்பர் சித்தார்த்தன் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கடைசியில் பேசுகிறவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது. நேரமாகிவிட்டது. நான் அதிகபட்சமான நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். பாரதியாரனுடைய ஒரு கவிதை, தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர முழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி இவை அனைத்தும் அருளுவாயேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, தண்டபாணி தன்னுடைய புத்தகத்தில் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல் அப்படின்ற அந்த கவிதை வரிகளுக்கு ஏற்ப அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பாடலோட என்னுடைய சிறிய உரையை நான் தொடங்குகிறேன். எனக்கு முன்னாடி இசைவாணிகள் எல்லாம் பாடி அமர்ந்திருக்கிறார்கள். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல்,
களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல் கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல் இங்கு இவை எல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஓ ஓ இங்கு இவை எல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ் வாணி அடியனேற்கு ஒளி வளரும் தமிழ் வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே இவை அனைத்தும் உதவுவாயே இவை அனைத்தும் உதவுவாயே இவை அனைத்தும் உதவுவாயே. நெற்குணம் கிராமத்தின் ஒட்டு திண்ணை நினைவுகள் அந்த கிராமத்தினுடைய பெருமைகளோடு இந்த புத்தகத்தில் துவங்குகிறது. அதில் ஒரு வரி, அன்னை மடியின் சுகம் திண்ணையிலும் கிடைக்கும் என்று ஒரு வரி இந்த கிராம புராணத்தில் வருகிறது. மொத்தமாக இந்த கிராமத்தை பற்றி படிக்கையில் எனக்கும் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் இப்படித்தான் இருந்தோம் நாங்கள் அப்படின்னு தண்டபாணி தலைப்பு வைத்திருக்கலாமோ என்று ஒரு எண்ணம் தோன்றியது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாலா என்றொரு கவிஞர், அவர் திண்ணையும் வரவேற்பறையும் என்று ஒரு கவிதை தொகுப்பு 2013 கவிதா பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகம். அதில் ஒரு கவிதை, திண்ணைகள் இடித்து வரவேற்பறை கட்டுகிற மனிதர்களே, நம் உள்வெளி நாகரிகத்தால் வாழ்க்கை என்னவோ அலங்காரமாகிவிட்டது, மனிதம்தான் அகவெளியில் மூலியாகிவிட்டது என்று எழுதியிருப்பார். திண்ணைகள் இடித்து வரவேற்பறை கட்டுகிற மனிதர்களே, நம் உள்வெளி நாகரிகத்தால் வாழ்க்கை என்னவோ அலங்காரமாகிவிட்டது, மனிதம்தான் அகவெளியில் மூலியாகிவிட்டது என்று எழுதியிருந்தார். எவ்வளவு ஒரு அர்த்த அடுக்குகள் கொண்ட கவிதை வரி! அந்த வரிகளுக்கு கட்டியம் கூறுவது போல தண்டபாணி இதில் பல பல செய்திகளை சொல்லிச் செல்கிறார். அவர் சொல்வது கிராம வாழ்க்கை, அங்கு வாழ்ந்த மனிதர்கள், அங்கு நிலவிய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, மரபின் அர்த்தங்கள் என அவர் எழுதியதெல்லாம் வாசிக்கிற போது இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் இருக்கிறது என்று காந்தி சொன்னது எனக்கு எவ்வளவு பெரிய உண்மை என்று உணர்ந்து கொள்ள முடிந்தது. எங்கள் ஊரில் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அவர்கள் ஊர்களை பற்றிய ஒரு பெருமை இருக்கும். அதுபோல் தண்டபாணி குலதெய்வ வழிபாடு, அக்ரஹார ஆன்மீக விழா, விவசாயம், அங்கு விளைகிற நெல், கடலை, அந்த ஊரினுடைய ஏரி, குளங்கள், கிணறுகள், ஏற்கலப்பை, தர்ப்பை, பசுஞ்சான மெழுகல், மாக்கோலம், அங்கு கிடைக்கிற பால், புழுங்கல் அரிசி, இப்படி என்னென்னவோ ஜாபிதா போட்டு சொல்லிக்கொண்டே செல்கிறார். ஆனாலும் இவைகளுக்கு மத்தியில் அந்த ஊரினுடைய பெயர் காரணமாக சொல்லப்படுகிற செய்தி என்னை மிகவும் நெகிழ வைத்தது. பல்லவ மன்னர்கள் ஆட்சியின் போது அந்த ஊருக்கு ஒரு குளம் தேவை என்று அந்த மக்கள் விரும்பிய போது பல்லவ மன்னர் அங்கு வந்து கட்டித்தருகிறார். கட்டி தந்துவிட்டு அந்த ஊர் மக்களுக்கு கூலி கொடுக்க வரும்போது, எங்களுக்காக தானே நாங்கள் கட்டினோம், எங்களுக்கு எந்த கூலியும் வேண்டாம் என்று சொன்னதாகவும், அந்த நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் கொண்ட கிராமம் நற்குணம் என்று பெயர் பெற, இந்த நற்குணமே பின்னாளில் நிர்குணம் என்று மருவியது என்று வாசித்த போது, அந்த மண் எத்தனை பெரிய மனிதர்கள் வாழ்ந்த மண் என்று என் மனம் விம்மிற்று. இந்த கதை செவி வழி கதையாக இருக்கலாம், நடந்திருக்கலாம், ஆனால் நடக்காதிருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட விழுமியங்களைத்தான் நாம் கட்டமைக்க விரும்புகிறோம். அதைத்தான் அந்த ஊரினுடைய வரலாறு எனக்கு சொல்லிற்று.
இந்த கிராமத்தினுடைய புராணத்தை தண்டபாணி எப்படி எழுத வந்தார் என்று பார்த்தால், இப்போது தொகுப்பறை வழங்கி கொண்டிருக்கிற தம்பி ராம்ஜி அவருக்கு தோன்றா துணையாக இருந்திருக்கிறார். அவர் தன்னுடைய நாடக அனுபவங்களை புத்தகமாக எழுத வேண்டும் என்று முதலில் நினைத்திருக்கிறார். அப்போது ராம்ஜி சொல்லியிருக்கிறார், நாடக அனுபவங்களை யார் வேண்டுமானாலும் எழுதிவிடலாம். நான் சிறுவயதில் ஓடி திரிந்த அந்த கிராமத்து மனிதர்களுடைய, அந்த கிராமத்தினுடைய சூழலுடைய வாழ்க்கையை யார் எழுதுவது? நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று தந்தையாருக்கு அவர் சொன்னபோது அவருக்கு அவருடைய தந்தையார் ஞாபகம் வந்திருக்கிறார். அவருடைய தந்தையார், தண்டபாணியுடைய தந்தையார், அந்த ஊரை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அது முடியவில்லை. ஏதோ தன்னுடைய பேரன் வழியாக இந்த செய்தி வந்திருக்கிறதோ என்று எண்ணி தண்டபாணி அவருடைய தந்தையாருடைய இந்த 100ஆண்டு விழாவில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருப்பது ஒரு தெய்வ சங்கல்பம் என்று எண்ணுகிறார். இதற்கு தூண்டுதலாக இருந்த தம்பி ராம்ஜிக்கு தான் நாம் நம்முடைய நன்றிகள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். இந்த பண்பாட்டு விஷயங்கள் மட்டுமல்லாது ஒரு காலகட்டத்தின் வரலாறாகவும் அது பதிவாகி இருக்கிறது. இன்னொரு வகையில் தண்டபாணியினுடைய ஒரு சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபியாகவும் இருக்கிறது. மொத்தமாக வாசிக்கிற போது நாவல் எழுதுவதற்கான கள விவர சேகரிப்பு போல இந்த புத்தகம் எனக்கு தோற்றமளிக்கிறது. நாவலில் வரும் இடங்களை, அவர் காட்ட வரும் விவரணை, இடம் சார்ந்த மனிதர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், கண்ணன் சொன்னார், பாரதி ராஜா படத்தில் வருகிறது மாதிரி இருக்கிறதுன்னு. பாரதி ராஜா அந்த படத்துக்கு முன்னால் பேசுவார், நான் எனது கண்ணனின் கண்கள் வழியாகத்தான் என் கதையை காண்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது நாம் எல்லோருமே தண்டபாணியின் கண்கள் வழியாக அந்த நிர்குணத்தை காண்கிறோம். அதுபோல் அப்படி ஒரு கேமரா, ஒரு பேன் ஷாட், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், டாப் டு டவுன், டவுன் டு டாப், அப்படி ஜூம் இன், அப்படி வேறு வேறு ஆங்கிளில் அந்த கேமராவை படம் பிடித்து செல்கிறது, கேமரா போல் படம் பிடித்து செல்கிற அந்த எழுத்து. இந்த கிராமத்து பொருள்களை அவர் அது சொல்லும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. உரியை பற்றி அவர் எழுதியிருந்தார். கண்ணன் அந்த விஷயத்தை சொன்னார். அதே போல் எனக்கு அந்த உரி என்கிற அந்த விஷயம், நான் அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அடுப்பங்கரை உத்தரத்தில் ஆத்தா கட்டியிருக்கும் உரி, கீழடுக்கில் மோர், நடு அடுக்கில் தயிர், மேலடுக்கில் வெண்ணெய், பிரிபிரியாய் சிலிம்பி நிற்கும் கயிறுகளில் சிந்தி இருக்கும் வாசனை, வெந்நீர் அடுப்பு மேடையில் படுத்திருக்கும் பூனைக்குட்டி, ஞாபகம் முன்னங்கால் நீட்டி நிமிர்த்தி கொட்டாவி விட்டு நாக்கை அலைபோல் சுருட்டி நீட்டி வாய் பிளந்து மூடி மீசை சிலிர்க்க மெதுமெதுப்பாய் வரும் காலை சூரியன் ஜன்னல் வழியே வந்து விழும் முன் சர்க்கஸ் நாய் போல காலுயர்த்தி உரி பார்த்து எம்பி தவ்வும், தரையில் 2 குச்சிக்கால்கள் அந்தரத்தை துளாவும், 2 பொசுபொசுவென்ற வயிறு கொள்ளை அழகு, நாலாபுறமும் நின்று நோக்கும் யோசனை நடைபோடும், காலடி ஓசைக்கும் காளியாயில போகிற பூனை என்ற வார்த்தைக்கும் பயந்து கதவிடுக்கில் மறைந்து பக்கென ஏறும் ஓசையின்றி மாடத்தில், சமயத்தில் உத்தரத்தில் ஏறி உருக்கி தாவிவிடும், சரசரவன நகங்கள் கயிறை கீற பயமாய் ஆடும், பிடிக்கவும் எடுக்கவும் நிற்க முடியாமல் மெத்தன கீழே விழும், மறுபடியும் குதிக்கும், நிற்காமல் தவம் இருக்கும், வெண்ணெய்க்கு எலியை தவறுவிட்டு ருசி கண்ட ஞாபகத்தில் அலைபாயும், இப்போது குளிர்சாதன பெட்டியிலிருந்து கவலையின்றி உதிர்த்து என் மகள் போடும் வெண்ணெயை ருசிக்கும் பூனை அறியுமோ அதனுடைய மூதாதையர்கள் அவஸ்தையை என்று ஒரு கவிதை எழுதினேன். ஒரு டெக்ஸ்ட், ஒரு கட்டுரை அல்லது ஒரு பயோகிராஃபி அல்லது ஒரு எழுத்து எப்படி நம்மோடு இணைகிறது என்று பார்த்தால், நம்முடைய அனுபவம் சென்று பொருந்துகிற இடத்தில்
அது நம்முடைய விஷயமாக மாறிவிடுகிறது. அப்படி தண்டபாணியினுடைய புத்தகத்தில் பல விஷயங்கள் எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமாக இருந்தது. இது தவிர குமுட்டி அடுப்பு, நீராகாரம், வெந்நீர் எடுப்பு, விபூதி பானை, சந்தனம் அரைத்தல், தண்ணீர் எடுத்தல், ஒட்டுத்திணை என்றெல்லாம் அவர் விவரிக்கையில் ஜிவி ஐயரிடம் ஒரு ஆர்ட் டைரக்டர் வேலை பார்த்தார். நம்முடைய தோட்டாதரணி மாதிரி கிருஷ்ணமூர்த்தி, ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். மினிமம் செலவு, ரொம்ப குறைந்த செலவில் அந்த படத்தை என்ரிச் பண்ணுவார். அவர் சேகரிப்பார், பொருள்களை அப்படி சேகரிப்பார். அப்படி அந்த சேகரித்து வச்ச பொருள்கள் போல் இந்த புத்தகத்தில், இந்த கிராம புராணத்தில் அவ்வளவு பொருள்கள், நாம் தவறவிட்ட, நமக்கு தெரியாத பல பொருள்களுடைய பெயர்கள் இனிமேல் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடும். அப்படி ஒரு ஆன்டிக் மெட்டீரியல்ஸ் அந்த புத்தகத்தில் இருந்தது. அப்புறம் ஒரு தேர்ந்த நடிகராக அவர் இருப்பதனால் அதில் எழுதும்போது அந்த உரையாடல் துவனி அதில் வந்துடுது. ஒரு நாவல் போன்ற விவரணை, ஒரு கட்டுரை, குறிப்புகள், சிறுகதைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த ஃபோட்டோக்கள், விளம்பரங்கள் அது கலந்து வந்ததுனால ஒரு மலர் போன்ற ஒரு தோற்றம் இருக்குது. அதுதான் கண்ணன் இன்னொரு விதமாக சொன்னார், இது ஒரு சோர்ஸ் மெட்டீரியல், இதை வைத்து கொண்டு தண்டபாணி வேறு ஒரு கட்டுரை தொகுப்பை நீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி. தண்டபாணி சிறு வயது குறும்புகளை கண்ணன் அழகாக பட்டியலிட்டார். நரசிம்ம ஐயருக்கு சுண்டல் என்று ஆற்றுப்புழுக்கை தந்ததனால் மஞ்சள் காமாலை மருந்து சாப்பிட்டது. மன வளர்ச்சி குன்றிய தங்கம்மாள் கண்களில் சாம்பார் தெளித்து கண்வலியை பெற்றது. நாய்க்குட்டியை அடித்து அதன் பதிலாய் தேள் கூட்டியது என்று சிறார்களுக்குரிய நீதி கதைகள் போல தண்டபாணி அதில் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். நிற்குணம் சார்ந்த ஓவிய கலைஞர்களை, இசைக்கலைஞர்களை, அவர்களது அனுபவங்களை அவர் சொல்லுகிற போது எவ்வளவு ரசமாக இருக்கிறது அதை படிக்கிற போது. பாலும் தெளிதனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் என்று அந்த ஔவையார் கவிதையை சொல்வது போல பல கவிதைகள், பாரதியார் கவிதைகள், நாட்டுப்புற பாடல்கள், எழுதியவர் பெயர் தெரியாத கவிதைகள் இப்படி அதில் வருகிறது. விபூதி செய்யும் முறைகள் என்ற பாடலை சொல்லுகிற போது மந்திரமாவது நீரு என்று ஒரு பாடலை சொன்னார். என்னுடைய தமிழ் இசை ஆசிரியர் தக்கேசியினுடைய ஞாபகம் அந்த பாடலை படிக்கிற போது எனக்கு வந்தது. அந்த பாடல் மிகச்சிறந்த, மிக பிரபலமான ஒரு பாட்டுக்கு மூலமான பாடல். அந்த மெட்டு அதை என்னுடைய இசையாசிரியனுடைய தந்தையார் டி.கே. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் என்பவர் மெட்டமைத்திருந்தார். அந்த பாட்டு இதுதான். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. இந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரிஜினல் காம்போசிஷன் இந்த மந்திரமாவது நீருக்கு டி.கே. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் போட்டது அந்த டியூன். அது அவங்களுடைய மருமகள் ரொம்ப சிறப்பாக பாடினார்கள். அந்த சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அத்தனை கந்தர் அனுபூதிக்கும் அவர் ஒரு தாளக்கட்டோட அந்த இசையமைச்சிருப்பார். அது மாதிரி இது வரைக்கும் யாரும் அதை இசையமைக்கலை. நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரவாணை பதம் பணிவாம் ஆடும் பணிவேல் அணி சேவலன அப்படி போகும். அப்படி அவ்வளவு பாட்டுக்கும் அவர் இசையமைச்சிருந்தார். ஒன்றும் ஒவ்வொரு ராகம். அப்படி என்னுடைய அந்த பாடல் பயின்ற நினைவுகளை எல்லாம் அது கொண்டு வந்தது. இவை தவிர தன்னுடைய சிறு பிறையாய விளையாட்டுகள், பாண்டி கட்டம், கண்ணாமூச்சி, கபடி, கோலி, பஸ் விளையாட்டு, சைக்கிள் ஓட்டியது என்று நம்முடைய பால்ய பிராயத்தினுடைய நினைவுகளையெல்லாம் இந்த கட்டுரை கலர்ந்து விட்டது. திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா, கார்த்திகை தீபம், பாரத கூத்து, சிவராத்திரி, பஜனை பாடல்கள் என்று ஒரு காலகட்டத்தினுடைய கொண்டாட்டங்களை அப்படியே பதிவு செய்து அந்த புத்தகத்தில் தந்திருக்கிறார். அந்த நம் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த உரி. அதே போல்
பசுமலை தேர் பற்றி அவர் எழுதியதை படித்தபோது நான் எழுதிய தேர் என்ற ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. தேர்ச்சாமி என்று ஒரு கவிதை எழுதியிருந்தேன். உன் பொம்மை குதிரையெல்லாம் வாய்பிளந்து மௌனமாய் வெறித்திருக்க, 1000 கைகள் கூடி சிவசிவா என வடமிழுக்க, பெருசுகளின் தோள் துண்டு தலை சுற்றி வட்டமிட, பின்பக்க கிளப்பு முட்டுக்கள் மீதேறி இழசுகள் சத்தமிட, பறையும் நாயனமும் கலந்து பவனி வர, நிறைமாத கர்ப்பிணியாய் தேர் மெல்ல அசைந்து வர, 10 பேர் தோளமர்ந்து பத்திரமாய் தேரமர்ந்த சிவனே, ஊரின் சப்தமெல்லாம் உனக்காக ஒலிக்கையிலே, இங்கே ஐயா காணும் உன் சப்தம் அப்படின்னு ஒரு கவிதை. அது மாதிரி அவருடைய அந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது நம்மளோட அது எந்த விதத்தில் ஊடாடி இருக்கு என்று நான் அதை எனக்கான பர்சனல் டெக்ஸ்டாக மாற்றிக்கொண்டேன். அந்த நினைவுகளை அசை போட்டேன். கண்ணன் பேசும்போது சொன்னார், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைர முறையடைஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார். அதுபோல் அந்த மாடுகளுக்கு எம்ஜிஆர் என்றும் நம்பியார் என்றும் பெயர் வைத்து, ஒரு மாடு இறந்து போகிற போது குடும்ப உறுப்பினர் இறந்து போனது போல அழுதார்கள் என்று படிக்கிற போது மனம் நெகிழ்ந்தது. அவருடைய ஆத்ம நண்பர் ஏஜி பாபு எம்ஜிஆர் விசுவாசியாக அந்த கிராமத்தில் முதல் முறையாக அதிமுகவினுடைய கொடியை நாங்கள் தான் ஏற்றினோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி அந்த விஷயங்களை எல்லாம் படிக்க படிக்க ஒரு ஆவணப்பட இயக்குனராக கிட்டத்தட்ட 1000 படத்துக்கு மேலே பண்ணினதுனால அதில் ஒரு வகை இருக்குது, ஃபேமிலி ட்ரீ என்று ஒரு வகை இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை பற்றி நாம் பதிவு செய்வது வெளிநாடுகளில் அப்படி செய்யப்படுது. ஒவ்வொரு அந்த தலைமுறையும் அவர்களுடைய அப்பா தாத்தாவை பற்றி பதிவு பண்ணி வைப்பாங்க, ஒரு சின்ன படம். அந்த படம் பல சமயங்களில் சோஷியல் ரெஃபரன்ஸாக மாறும். அப்படி ஒரு ரெஃபரன்ஸை தண்டபாணி அவர்கள் தன் எழுத்துக்கள் மூலமாக தந்திருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு அவர் இன்னும் மேலும் மேலும் எழுதி தமிழ் இலக்கியத்துக்கும் பங்களிக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். த ஹூஸ் ஹூ ஆஃப் தமிழ் இலக்கியம். அவருக்கு 2 தலைமுறைகளுக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு புதுசாக ஒரு புத்தகம் எழுதி அதை வெளியிடக்கூடிய எழுத்தாளர் வரைக்கும் திரு தண்டபாணி அவர்கள் உட்பட அவரோட நட்புலகத்தில் இருக்காங்க. அவரோட நட்புலகம்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அவரோட மனசு மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக தான் முன்னாடியே கொடுத்த ஒரு வாக்குக்காக அவர் திண்டுக்கல் காந்தி கிராமத்திலேருந்து ஒரு ஆவணப்படம் அங்கே போயிட்டுருக்கு. அவருக்கு அங்கேருந்து சனிக்கிழமை வெடிகாலையில் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது தகும்.